5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய மனத்தடுமாற்றத்தை பெற்றோர்கள் தான் கவனித்து செயல்படணும். இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். 16க்கு மேலே எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது? நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும். மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 12/5 கூடிய சுக்கிரன் நீச்சமாக இருந்ததுனால குழந்தைகள் விஷயத்தில் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவில்லாமல் இருந்தது. அதனால் உங்களுக்கு படிப்பில் தடுமாற்றம் இருக்கும், பதவி கிடைக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். இந்த 2ஆம் தேதி நவம்பர் 2க்கு அப்புறம் இழந்த மரியாதை மீண்டும் கிடைக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களை பற்றி பெருமையாக எல்லாரும் பேசுவாங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக செய்து வந்த சில நல்ல விஷயங்கள் வெளி உலகுக்கு தெரிய வரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த கேம்ஸு ஸ்போர்ட்ஸ் இந்த சம்மந்தப்பட்ட கேட்டகரியில் இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர்களால் மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும். உங்களை எதிர்பாலினத்தவர் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், நீங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு, குறிப்பாக இந்த பெண்கள் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க நகை வியாபாரிகள், வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அதே மாதிரி இந்த வாஸ்து சம்பந்தமான பொருட்கள், இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் இந்த ஒரு 24 நாள் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய 16ஆம் தேதி நவம்பர் 16 வரைக்கும் படிப்பில் ஆர்வம் இருக்கும். அந்த 10ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தெரியும். பசங்க படிக்கிறதுல நாட்டம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சினிமா, இந்த ட்ராமா, இந்த மாதிரி மால் போகிறது, அவுட்டிங் போகிறது, டேட்டிங் போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலினத்தவர்களின் அட்ராக்ஷனில் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த குழந்தைகளை கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை, மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளுடைய மனத்தடுமாற்றத்தை பெற்றோர்கள் தான் கவனித்து செயல்படணும். குறிப்பாக தந்தை மூலமாகத்தான் இதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். தாயார்கிட்ட எதுவுமே பேச்சுவார்த்தை நடக்காது. ஏன்னா தாயாருக்கும் இந்த குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். 16க்கு மேலே இதில் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன், உங்கள் ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றார். அதனால் கூட இருக்கிறவங்க, அதாவது உங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு அவங்களால், அதாவது மேலதிகாரிகளால் ஒரு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள் இந்த 23லேருந்து 26 தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். வருமானத்தில் ஒரு குறை அல்லது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் 24 நாளில் ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியானது மிதுன ராசிக்கு கிராஸாக பார்த்தீங்கன்னா, நெட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டல் கம்பைலேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியானது சுமாரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும், அதற்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி வரைக்கும் சூரிய வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல சூரியனோடு சேருகின்ற சுக்கிரன்
அந்த இடத்துல பவர் கம்மியாக இருப்பார். அதனால் சூரிய வழிபாடு பண்ணினா கெடுதலை தரக்கூடிய சூரியன் கூட நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். 16ஆம் தேதியிலேருந்து 26 வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, அதுவும் மலை மீது இருக்கும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். நின்ற கோலம்னா உடனே எல்லாரும் திருப்பதிக்கு போவாங்க. நான் சொல்கிறது அமர்ந்த கோலம். அமர்ந்த கோலம்னா ஷோலிங்கர் மலை. இந்த மாதிரி அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சியும் தைரியமும் பராக்கிரமும் ஏற்படும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். கடகராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாதகாதிபதி லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருந்தார். இதனால் உங்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்தாலும் மரியாதை குறைவு இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தொழில் வளர்ச்சி ஏற்படும், சுக அதிகரிப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் தொழில் வளர்ச்சினால் வேலை ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுனால வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு, ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறார். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கார் 16ஆம் தேதி வரைக்கும். இந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறதுனால ஆட்சி கிரகத்தோடு சேருகின்ற நீச்ச கிரகம் நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு வருமான அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக சொத்து சேர்க்கை ஏற்படும். அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுறந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், இல்லாட்டி உங்கள் மனைவிக்கோ உங்கள் பொண்ணுக்கோ நெக்லஸ் வாங்குறது, இல்லை ஒரு செயின் வாங்குறது, ஒன்றும் இல்லையா ஒரு கிராம் குந்துமணி தங்கமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 26க்குள்ளார உங்களுக்கு வருமானத்தினால் உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கோ நகைகள் வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிலம் சார்ந்த முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரம் இது. 16ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது நவம்பர் 16, சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் வர்றார். இதுவும் ஒரு விசேஷந்தான். 4ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வேலை செய்யாமலேயே உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கல, இப்போ வேலை கிடைக்கும். வேலை மாற்றம் ஏற்படுமா, சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குதா, அந்த பாதிப்பு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டணுமா, தாராளமாக கட்டலாம். ஸோ மொத்தத்தில் இந்த டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால சூரியன் செவ்வாய் சேர்க்கை பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா குருவின் பார்வையில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை வியாபாரிகளுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அரசாங்க ரீதியாக இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு வியாபாரத்தில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்போ உங்களுடைய சுயமுயற்சி, உங்களுடைய திறமையின் காரணமாக அந்த அரசு அதிகாரியை விலக்கி வைத்து உங்களுடைய காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது கடகராசிக்கு பாதகாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான். மதிப்பு மரியாதை உயரும்னு சொன்ன உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுனால மதிப்பு மரியாதை. நீங்கள் ஒரு புது காரு, ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே வைத்தறிச்சலில் நிற்பாங்க.
அது ஒரு விதமான மரியாதை தான். அப்படியே பேரஞ்ச மாதிரி இருந்தால் அது மாதிரி நடக்கக்கூடிய நேரம் இது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நேரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராமல், ஏன்னா இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுகஸ்தானம், உங்களுடைய சுகத்தை கெடுக்கக்கூடிய ஸ்தானம், அதாவது தாயாருடைய ஸ்தானம். உங்களுக்கு சளி தொந்தரவு இல்லாட்டி நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான பரிகாரமாக யாரை வழிபடலாம் அப்படின்னா, பிரத்யங்கரா தேவி அல்லது காளி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு அமோக நற்பலன்களை வாரி வழங்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். அதனால் தொழில், வேலை, சுகம் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா, அல்லது உங்கள் எதிரிகளால் ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா, அதெல்லாம் அறுத்தெறிவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கௌரவத்தை தலை நிமிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் இத்தனை நாளாக பயம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினா கூட, அவன் வந்துடுவானோ, இவன் வந்துடுவானோ, அந்த கடங்காரன் வந்துடுவானோ, இந்த கடங்காரன் வந்துடுவானோ, இவன் வந்து எங்கள் 10 பேர் இருக்க என்னை அவமானப்படுத்துவாங்களோ, இப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயத்தை போக்கக்கூடிய நேரம் நவம்பர் 2 முதல். எந்த நபர், அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த நபர் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாரோ அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது உங்களுக்கு அவர்களிடமிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. உங்கள் எதிரியோடைய எதிரி நண்பனாகிற மாதிரி உங்கள் எதிரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா உங்களுக்கு அது நிம்மதி தானே. அதெல்லாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்படுத்திய ஒரு கவலை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா களத்திர காரகன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்புலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை நின்று உங்களுடைய வீரியத்தை உயர்த்துவார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் மனைவியோ கணவரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க, அந்த சிக்கல்லேருந்து வெளிக்கொண்டு வந்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நவம்பர் 2 முதல் நவம்பர் 16 வரை. நவம்பர் 16லேருந்து நவம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறு தேக்க நிலை இருக்கும். நவம்பர் 23 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாதகாதிபதி புதன் வக்கரமடைவது விசேஷம். அதனால் அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 16 to 23, 23 to 26 இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய, வீராப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியையும் வழக்குகளில் வெற்றியும் இளைய சகோதரிகளால் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் குடும்பஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டால் அது நல்லது தான்.
குடும்ப வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். அவர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சுக்கிரன் பயிற்சி ஆகிடுவார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26க்கு அப்புறம் அந்த பீரியடில் உங்களுக்கு பண கஷ்டம் வரும். அது கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம். அந்த 10 நாளத்தில் நீங்கள் வந்து டெய்லி கலெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த வழிபாட்டை நான் பண்ணினேன்னா உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளை அறுத்தறியும் ஆற்றலையும் அந்த அறுத்தறியும் ஆற்றலுக்கு பக்கபலமாக நல்ல வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சக்கரத்தாழ்வாரின் வழிபாடு துணை இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன், பதவியை கொடுத்த சுக்கிரன் இப்போ 12ஆம் இடத்துக்கு வரார். நவம்பர் 2ஆம் தேதி பதவியை கொடுத்த சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார். அதனால் உங்களுக்கு சில ரகசிய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுத்து பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இத்தனை நாளாக உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்துட்டு இருந்தவங்க ரகசியமாக யாருக்குமே தெரியாமல் அவங்கள ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அல்லது அவங்களுக்கு குண்டு வைப்பீங்க. அதாவது அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டுருவீங்க. இதனால் உங்களுக்கு என்ன கெடுதல் வருமானு கேட்டால் ஒரு கெடுதலும் கிடையாது, நல்லது தான் வருது. நல்லது என்ன? பதவி கொடுக்கும், செல்வாக்கு கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், நிம்மதியான தூக்கம் ஏற்படும். கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கமே இல்லை. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் பலம் பொருந்தியவராக இருப்பார்கள். அவர்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்து இப்போ அந்த சமாளிப்புக்கு உண்டான பலமும் மனோபலமும் தைரியமும் ஏற்படுகின்ற வாய்ப்புகளை சுக்கிரன் கொடுக்கிறார். எதிரி மறைவது விசேஷம். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். யாரை நம்பி பணத்தை கொடுத்துருந்தீங்களோ அவர்கள் அடங்கி போய் உங்ககிட்ட பணத்தை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் உங்ககிட்ட பணத்தை கொடுக்குறது அவங்க கொடுக்கல, அரசாங்கமே அவங்கள தலையில் தட்டி கொடுக்க வைக்கும். நீங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க, எப்போவோ ரெட் பெடிஷன் போட்டிருப்பீங்க, கோர்ட் இப்போ சொல்லும் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணுன்ட்டு. ஸோ நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16க்குள்ளார பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ராசியில் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இது விசேஷ பலன்களை, குருமங்கள யோகம் தைரியத்தை கொடுக்கும், யாரையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் யாருக்கிட்ட பதவிசாக பேசணுமோ, எந்த இடத்துல அதிகாரமாக பேசணுமோ அந்த இடத்துல அதிகாரமாக பேசுவீங்க, எந்த இடத்துல அன்போடு பேசணுமோ அந்த இடத்துல அன்போடு பேசுவீங்க. காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும். சார் எனக்கு வீடு வாங்கிறதுக்கு யோகம் இல்லை, வீடு வாங்கிறதுக்கு ஐடியாவே இல்லை, லோன் போட்டு வச்சு லோனே ஒன்றும் க்ளோஸ் பண்ணல, தேடி வரும் சார், வீடு தேடி வரும். வீடு தேடி வந்து உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு இஎம்ஐ கட்ட முடியாதுன்னு. திடீர்னு உங்களுக்கு சேலரி ஹைக் வரும். திடீர்னு 2ஆம் தேதி சேலரி ஹைக் வரும். 4ஆம் தேதி சொத்து வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதெல்லாம் ஒரு அசம்ஷனில் பாசிபிலிட்டிஸ் நான் சொல்கிறேன். உடனே 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே எனக்கு சொத்து வாங்கலைன்னு 5ஆம் தேதி ஃபோன் பண்ணாதீங்க, கமெண்ட் போடாதீங்க.
இந்த மாதத்தில் உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதத்துக்குள்ளார சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தில் ஒரு சிறு தடை ஏற்படும். ஏன்னா 7ஆம் வீட்டதிபதி 12ல் போய் மறையிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி, பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வராது. 26க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, புதன் வக்கரகதியில் பின்னோக்கி போகிறதுனால உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் எதிரிகள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். எதிரிகளால் அவமரியாதை ஏற்படும். அதற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை தரும். உங்களுடைய எதிரிகளிடமிருந்து உங்களை காப்பாற்றும். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுடைய எதிரி ராசிநாதன் குருவுக்கு எதிரியான 6ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி நீச்சமாக இருந்தார் 10ஆம் இடத்துல. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்திருக்கும். ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களால சங்கடம், எதிரிகள், மறைமுக எதிரிகள் குத்தல் பேச்சு பேசுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அலைச்சல்னால உங்களுக்கு வியாதி வராமல் இருந்தது. இப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு விதத்தில் யோகத்தை ஏற்படுத்தும், பதவி உயர்வை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே வர்றதுனால சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்குறார். பதவி உயர்வு, மரியாதை உயர்வு, குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்களை 16ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் 16க்குள்ளார சுக்கிரன் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு சூரியன் நீச்ச பங்கமாகி பார்வையை கொடுக்கறதுனால உங்களுடைய பாக்யாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறது செல்வாக்கை தரும், சொத்து சேர்க்கை ஏற்படுத்தும். அதே சமயம் சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 16 முதல் 23 வரை, அந்த சமயத்தில் 3 கிரக சேர்க்கை உங்களுடைய விரயஸ்தானத்தில், 3 கிரக சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் ஆற்றல் ஏற்பட்டு உங்கள் மனசை சாந்தப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்றாரு, 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது மரியாதையை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், செல்வாக்கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை போச்சோ அதே இடத்துல மரியாதை 10 பேர் இதற்கு அவமானப்படுத்திட்டாங்கல்ல, அந்த ஆட்களே 10 பேர் இதற்கு ஐ எம் சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதே சமயம் பதவி உயர்வு வரலையே, நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு ப்ரமோஷனே கொடுக்கல, எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல, என்னோடய வளர்ச்சியே தடுத்துட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 23ஆம் தேதியிலேருந்து 26க்குள்ளார பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சுக்கிரன் இந்த மாத கடைசியில் 26 உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையில் வந்துடுவார். 26லேருந்து 5ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சுக்கிர பயிற்சி சேர்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது நவம்பர் 2 முதல் நவம்பர் 26 வரை உங்களுக்கு வளர்ச்சியையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால, இந்த தனுசு ராசிக்காரங்க லாபத்தை தரக்கூடிய சுக்கிரனாக இருக்கிறதுனால நீங்கள்
யாரை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் அன்னை பராசக்தியை வழிபட வேண்டும். அன்னை பராசக்திங்கிறது வந்து துர்கை தேவி, துர்கா தேவியை வழிபடுவதன் மூலமாக மதிப்பு மரியாதை உயர்ந்து உங்களுடைய பதவி செல்வாக்கு அதிகரிக்கும் வாய்ப்பை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த சுக்கிர பெயர்ச்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். கும்பராசி பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த சுக்கிரன், பாக்யாதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வராரு. அந்த இடத்துக்கு சூரியன் நீச்ச பங்க பலனை அடைவதன் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு ரொம்ப சூப்பருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதாவது 7.5 சனியிலே சூப்பர். இப்போ தான் குரு பார்வை இருக்குது சனிக்கு. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வு நடக்கணும். உங்களால் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி, சொத்து சேர்க்கை, பூர்வீக சொத்து கைக்கு வருவது, அதற்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. அப்பாவோட சொத்து, அப்பா இறந்துட்டார் சார், அப்பாவோட சொத்து எங்களுக்கு வராமல் இருக்குது, அப்பா விட்டுட்டார் சார், யாருக்கும் எழுதி கொடுத்துட்டார் சார், நீங்கள் அதை முயற்சி எடுத்து முன்ன நின்று அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஸோ மொத்தத்தில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்களுடைய பாக்கியத்தை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்க போகிறது. இதில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி புதன் தசமஸ்தானத்தில் இருக்கார். அவர் வக்கரகதியில் 23ஆம் தேதி பின்னோக்கி நகர்றாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் அந்த சமயத்தில் இங்கே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பார்வையில். அதனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ, ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கோ, நாடு மாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபாரினில் இருக்கேன் சார், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு வருமானம் இல்லை, வேலை போயிடுத்து, நான் என்ன சார் பண்ணுவேன், திரும்பி வாங்க இந்தியாவுக்கு, உங்கள் வீட்டுக்கு வாங்க சார். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஃபாரின் போயிட்டோன்னா நான் எனக்கு எல்லாமே விட்டுட்டோம் அப்படின்ட்டு நிறைய பேர் பண்ணுற தப்பு. அப்பா அம்மாவை கூட விட்டுட்டு போயிடுறானுங்க, அந்த அறிவில்லை. சாரி, நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவேன், தப்புன்னா தப்பு, மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத நீங்கள் இங்கே அப்பா அம்மாவை பட்டினி போட்டுட்டு அங்கே போய்ட்டு இருக்கிற கோயிலில், இஸ்கான் கோயில்லையும் அந்த கோயில்லையும் தான தர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள பட்டினி போட்டு ஊருக்கு கோதானம் பண்ணுறது பைத்தியகாரத்தனங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும், இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும், மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கும் இது ஒரு வாய்ப்பு வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் பாக்யஸ்தானத்துக்கு வரதுனால தந்தையை விட்டு பிரிந்தவர்கள் தந்தையோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி சொத்து உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கில் பங்காளிகள் வழக்கு போட்டுட்டாங்க சார், என்ன சார் பண்ணுறது, நீங்கள் கவலையே பட வேணாம் சார், ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வரும். சொத்து உங்கள் கைக்கு வரா மாதிரி பங்காளிகள் தோல்வி அடைவார்கள். இல்லை பங்காளிகள் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் வருவாங்க. பங்காளி, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரியப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பிகு பண்ணிவிட்டு ஒத்துக்கோங்க. ஏன்னா இப்போது ஒத்துக்கிட்டிங்கன்னா சொத்து வரும், அதுக்கப்புறம் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா சொத்து வராது. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட், அவுட் ஆஃப் பிரச்சனைகள் வெளிவரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. இதற்கு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. எல்லா ராசிக்காரங்களும் குலதெய்வத்தை விட்டுட்டு மற்ற தெய்வத்தை வழிபடுறாங்க, அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க.
குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் எந்த தெய்வத்துக்கு வேணால், திருப்பதிக்கு போகிறேன், பழனிக்கு போகிறேன், திருச்சானூர் போகிறேன், எங்கே வேணால் போ, ஆனால் குலதெய்வத்தை போகாதீங்க. குலதெய்வம் போயிட்டு அங்கே போனோம், அதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்மந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.